யாருக்கெல்லாம் மஷ்ரூம்னா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி மஷ்ரூம் பிரியாணியே செஞ்சுட்ருக்கோமே, இன்றைக்கி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மஷ்ரூம் புலாவ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு அடிப்பொழி. வாங்க எப்படின்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து பியல் மஷ்ரூம் தான் வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக அதை வந்து க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பே லீஃப் கூட இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அது கூட கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா சேர்த்து ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணின்ற மாதிரி 1 கப் நான் தண்ணியும் 1 கப் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா தேங்காய் பால் தண்ணி எல்லாம் சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸை சேர்த்து ஈக்குவல் அமௌண்ட்டாக வர்றப்போ மூடி தம்மு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்களேன். சூப்பரான ஒரு மஷ்ரூம் புலாவ் ரெடி. இன்றைக்கி சைட் டிஷ்க்கு எக் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாம்.